Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற டாபிக் electric field due to dipole in an axial line. இது உங்க 12th standard physics volume 1 lesson number 1 electrostatics ல இருந்து நம்ம பார்க்க போறோம். Electric field due to dipole. ரெண்டு சார்ஜஸ்க்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது நம்ம என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டைபோல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, there are two equal and opposite charges separated by a small distance. It constitutes an electric dipole. இங்க நம்ம minus q ஒரு சார்ஜ் எடுத்துட்டேன். is placed at the A point. Another one charge plus q இது B என்கிற பாயிண்ட்ல இருக்கு. In between the distance 2a இந்த மாதிரி ஒரு செட்டப் எலக்ட்ரிக் டைபோல் சொல்லணும். எலக்ட்ரிக் டைபோலை பொறுத்த வரைக்கும் the amount of electric charges are equal. Q and Q same இருக்கு. Minus plus these are dissimilar opposite charges. அப்ப two equal and opposite charges separated by a small distance, it constitutes an electric dipole. So dipole எடுத்தாச்சு. இந்த dipole உடைய electric field around the electric dipole electric field இருக்கும். உங்களுக்கு அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ப்ரெட் அப் ஆயிருக்கும். ஆக்சியல் லைன்ல எவ்வளவு, ஹரிசான்ல பார்க்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு, இதுதான் இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, the center of the electric dipole என்கிறது ஓன்னு கன்சிடர் பண்றேன். அப்ப சென்டர் ஆஃப் தி எலக்ட்ரிக் டைபோல் இருந்து பாயிண்ட் ஏ, அது ஏன்னு சொல்லலாம் நம்ம. அதே மாதிரி அடுத்த போல்ல இருக்கக்கூடிய சார்ஜ் பிளஸ் கியூ, சென்டர் ஆஃப் தி எலக்ட்ரிக் டைபோல் இருந்து அப் டு தி பாயிண்ட் பி வரைக்கும் உள்ளது ஏ. பை ஏ பிளஸ் ஏ 2a. இப்ப ஹரிசாண்டலா ஒரு லைன் எடுத்து போறேன். இதான் ஆக்சியல் லைன். இந்த ஆக்சியல் லைன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் we are going to take, that is C. So இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு, இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டியூ டு டைபோல் how much electric field that will experience is in axial line. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், டியூ டு பாசிட்டிவ் how much electric field, டியூ டு மைனஸ் how much electric field. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா we can get a total electric field. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மைனஸ் சார்ஜ், செகண்ட் பிளஸ் சார்ஜ். பிளஸ்ல இருந்து எல்லா லைன்ஸ் உங்களுக்கு மைனஸ் மூவ் ஆகும். So between the two electric charge பார்த்தோம்னா பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியும். எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா அவுட்வர்ட்ல லைன்ஸ் இப்படி மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்ப என்ன பண்றோம், இங்கதான் ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், சிங்கிற பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ டியூ டு பாசிட்டிவ் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டியூ டு நெகட்டிவ் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். டியூ டு பாசிட்டிவ்ங்கிறது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை E1 வச்சுக்கணும். டியூ டு நெகட்டிவ் that electric field considered as E2. So E that is equal to E1 plus E2. But due positive பொறுத்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட், நெகட்டிவ் பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா we can get a total electric field. Ready?
நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிங்கிள் சார்ஜுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு a point charge electric field due to a point charge single charge கான electric field value E that is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square இங்க பிளஸோ மைனஸ் அங்க மென்ஷன் பண்ணவே இல்லை நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ங்கிறது அதனுடைய குவாண்டிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் மேலே சொல்லிக்க உங்களுக்கு the electric field is depending upon the amount of electric charges the quantity of electric charges so இங்க magnitude numbers இங்க மென்ஷன் பண்ணனும் அதே மாதிரி distance okay how much distance covered okay இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க இப்போ நான் அப்ளை பண்ண போறேன் the total electric field we are going to find out at the point C remedy சொல்லியாச்சு உங்களுக்கு அப்ப due to positive how much electric field due to negative how much electric field so E1 and E2 அதுக்கு ஒரு சிம்பிள் டயக்ராம் டிரா பண்ணிருந்தேன் ஃபர்ஸ்ட் சைன் மைனஸ் நம்மள்ட்ட இருக்கு ரெண்டாவது பிளஸ் சைன் இருக்கு இங்க உங்களுக்கு சோ ஹரிசான்ல பாக்கும்போது look at the lines of force So betweenல பாத்தீங்கன்னா எல்லா லைன்ஸ் பிளஸ் ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாயிட்டே போகுது உங்களுக்கு இங்க பாருங்க ஹரிசான்ல பாக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1 சொல்றேன் டியூ டு நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E2ங்கிறது அத நீங்க மென்ஷன் பண்ணிக்க look at the direction one is going right hand side and one is going left hand side okay these are going forward and backward so that is opposite இருக்கு உங்களுக்கு so E1 it is due to the positive E2 is another one electric field it is due to minus okay first the electric field at the point C என்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் at the point C due to plus placed at B okay electric field we are going to find out at the point C it is due to plus charge பொறுத்து okay formula என்ன single charge கான formula E that is equal to so due to positive E1 சொல்லலாம் நம்ம 1 by 4 pi epsilon naught Q don't put plus or minus what is the magnitude and Q எடுத்து உங்களுக்கு by what is the distance from B to C the whole square R square ல distance square ஏன்னா C ங்கற பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க சோ அங்க இருந்து up to the point plus வரைக்கும் so B to C or C to B distance பொறுத்தவரை அந்த வெக்டார் தேவையில்லை உங்களுக்கு B to C சொன்னாங்க காட்டுறா C to B சொன்னாங்க காட்டுறா உங்களுக்கு so B to C square or C to B square okay what is the BC value இங்க பாருங்க center of the dipole to the each edges A ங்கற பாயிண்ட் வரைக்கும் B1 பாருங்க A ஏன்னு சொன்ன உங்களுக்கு நான் இங்க சொல்லாத ஒரு வேல்யூ பாத்தீங்கன்னா from the center of the dipole இருந்து இந்த point C கான distance இப்போ நோட் பண்ணிக்கங்க from center of the electric dipole to the point C that is R from center of the electric dipole to the point C that we can consider as R so இங்க இருந்து இது வரைக்கும் R னா what about the BC value ஒரு எக்ஸாம் சொல்றேன் பாருங்க இது வந்து ஒரு லைன் 0 to 10 மீட்டர் இருக்கு உங்களுக்கு நான் இந்த ஒரு half வேல்யூ உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு 5 மீட்டர் 0 to இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு 5 மீட்டர் அப்ப ரிமைனிங் எவ்வளவுன்னு கேட்டா ஈஸியா நீங்க சொல்லுவீங்க 5 சொல்லுவீங்க எப்படி நீங்க என்ன பண்ணா டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து
இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ மைனஸ் பண்ணா ரிமைனிங் நமக்கு 5 கிடைச்சிடும். சோ அதை வச்சு சொல்றீங்க. சப்போஸ் 3 மீட்டர் கொடுத்தா 7 சொல்லுவீங்க, 2 மீட்டர் சொன்னா 8 மீட்டர் சொல்லுவீங்க நீங்க. அதே மாதிரி இங்க from center of the electric dipole to the point C, that is R, we know the distance between the O to B, that is A. What about the remaining? R minus A. Overall that is R. அதுல இருந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ O to B 3 நமக்கு. so R ல இருந்து A மைனஸ் பண்ணோம்னா remaining, that is the unknown value that we can get it. so E1 that is equal to 1 by 4 pi epsilon naught Q by R minus A the whole square. DC உடைய value R minus A, its square value. okay, நோட் பண்ணி இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1. now we'll go to the second. மேலே சொன்ன மாதிரி உங்களுக்கு total electric field if you want find out na, first due to positive how much electric field E1 அது find out பண்ணியாச்சு. இப்ப due to negative minus charge அதோட electric field E2 find out பண்ண போறோம். so electric field at the point C, no doubt in that, I'm going to find out பண்ண போறோம். due to minus Q, due to minus Q placed at A. so இப்ப மைனஸ் சார்ஜ் பொறுத்து C என்கிற பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஃபார்முலா this we can consider as E2, second electric field, 1 by 4 pi epsilon naught, again Q is a charge, only amount எடுத்துனீங்க, don't put the sign here, Q by R square. R என்கிற டிஸ்டன்ஸ் எங்க இருந்து, இங்க இந்த மைனஸ் சார்ஜ்ல இருந்து up to the point C வரைக்கும். அப்ப அது AC ஸ்கொயர் சொல்லலாம், இல்ல CA ஸ்கொயர் சொல்லலாம், ஏன்னா இட்ஸ் a distance square. இதெல்லாம் எங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் கேட்டா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜெனரல் நோட்டேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் a single சார்ஜுக்கான ஃபார்முலா என்ன, 1 by 4 pi epsilon naught Q by R square. அங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் நம்ம. so 1 by 4 pi epsilon naught Q by AC square. இங்க இருந்து இங்க எவ்வளவு, இங்க பாருங்க, center of the dipole to the point C வந்து R, இது வந்து A, அப்ப R plus A, that is AC. so R plus A the whole square. this is second equation. இப்ப நமக்கு சார்ஜ் பிளஸ் பொறுத்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைச்சு போச்சு. அடுத்து சார்ஜ் மைனஸ் பொறுத்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதுவும் எடுத்தாச்சு நம்ம. இப்ப combined together we can get the resultant electric field. so electric field at the point C due to dipole placed at AB. ஒவ்வொரு சார்ஜா பார்த்தோம். இப்ப ரெண்டு சார்ஜ் சேர்த்து பார்க்க போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் at the point C, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு, due to dipole ரெண்டு சார்ஜ் சேர்த்து மைனஸ் அண்ட் பிளஸ் சேர்த்து அது எங்க பிளேஸ் ஆயிருக்கு உங்களுக்கு, A and B ல. so E that is equal to E1 plus E2 ரெண்டுத்துலயுமே ஆட் பண்ணலாம். ஆனா இப்ப டைரக்ஷன் பார்க்கணும். look at the direction there, E1 one is E2, both are in opposite direction. இதை மேலே எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சார்ஜ் மைனஸ் இருக்கு, செகண்ட் சார்ஜ் பிளஸ் இருக்கு. between the electric field பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நமக்கு தேவை நமக்கு இந்த வெர்டிகல் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி தேவை நமக்கு. இங்க ஒன்லி ஹரிசாண்டல் ஆக்சில் என்ன மட்டும் பார்க்கறோங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா பார்க்கும்போது all the lines starting from positive terminate on negative, that we know. இது வந்து ஒரு electric due to positive electric field E1, due to negative electric field. look at the direction. so horizontal பார்க்கும்போது ஓகே, so E1 உடைய டைரக்ஷன் ஒரு பக்கம் போகுது உங்களுக்கு, E2 உடைய டைரக்ஷன் ஒரு பக்கம் போகுது, ரெண்டுமே ஆப்போசிட் இன் டைரக்ஷன். so என்ன பண்ணலாமே, ஆப்போசிட்னா ஒன்னு பிளஸ்னு போட்டுட்டா another one மைனஸ். சப்போஸ் இதை மைனஸ்னு போட்டீங்கன்னா இது பிளஸ், ரெண்டுமே ஆப்போசிட். so
ஒன்னு பிளஸ் போட்டிருக்கோம் இன்னும் மைனஸ் போட்டிருக்கோம் பிகாஸ் த ஆப்போசிட் டைரக்ஷன்னால. So plus into E1 plus into minus. So E that is equal to E1 minus E2. E that is equal to E1 minus E2. இதுல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். கவனிங்க. E that is equal to first E1 value 1 by 4 pi epsilon naught Q by R minus A the whole square minus then E2 value 1 by 4 pi epsilon naught Q by R plus A the whole square. இதெல்லாம் காமன் ஃபேக்டர். இங்க Q காமனா இருக்கு, 1 காமனா இருக்கு, 4 pi epsilon காமனா இருக்கு. எடுங்க 1 into Q by 4 pi epsilon naught. இது எடுத்தோம்னா ரிமைனிங் உங்களுக்கு Q by 4 pi epsilon எடுத்தோம்னா 1 by R minus A the whole square. இதே மாதிரி Q by 4 pi epsilon naught இதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் உங்களுக்கு மைனஸ் போடாச்சு 1 by R plus A the whole square. இப்போ நம்ம LCM எடுக்க போறோம். So ரெண்டு பிளேஸ்லயுமே உங்களுக்கு Q by 4 pi epsilon naught is a common. So Q by 4 pi epsilon naught LCM எடுங்க R minus A the whole square R plus A the whole square. Cross multiply R plus A the whole square multiply to 1 R plus A the whole square. Okay, put minus here. R minus A into whole square multiply with 1. அப்ப LCM பொறுத்த வரைக்கும் கீழே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை. இது இங்க மல்டிப்ளை ஆகும், இது அங்க மல்டிப்ளை ஆகும். கீழே டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். So Q by 4 pi epsilon naught. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறது. இது a plus b the whole square formula. இது a minus b the whole square formula. பாருங்க a plus b the whole square. Expansion a square plus b square plus 2ab. அடுத்து a minus b the whole square formula. a square plus b square minus 2ab. அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிமாங்களா? இங்க r square plus a square plus 2ra. First மைனஸ் போடுங்க. இங்க r square plus a square minus 2ra. டினாமினேட்டர்ல இங்க ரெண்டு ஸ்கொயர் வேல்யூ இருக்கு. இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் காமன் எடுங்க. சோ r minus a r plus a the whole square எடுத்தாச்சு. ரெண்டு ஸ்கொயர் காமன் நம்ம வெளிய எடுத்தாச்சு. E that is equal to Q by 4 pi epsilon naught. இதை இப்ப இந்த மைனஸ் நம்ம உள்ள கொண்டு போலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் r square plus a square plus 2ra minus into r square minus r square minus into a square minus a square minus into minus plus ஆயிடும் plus 2ra whole divided by இங்க பாருங்க இது வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்னு இருக்கு. என்ன ஃபார்முலா? a minus b into a plus b. So a plus b into a minus b இதுக்கான எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு a square minus b square. அப்ப a plus b a and b சேமா இருக்கு பாருங்க. a ங்கிறது r b ங்கிறது a. a ங்கிறது r b ங்கிறது a. a plus b into a minus b into a minus b into a plus b. 1 into 2 or 2 into 1. So a plus b into a minus b a square minus b square சொல்லலாம். அப்ப r square minus a square the whole square it comes. First step பாருங்க q by 4 pi epsilon naught. இதெல்லாம் கேன்சல் பண்ணலாமா? ரெண்டு ஆப்போசிட் இருக்கு. plus r square minus r square plus a square minus a square. But remaining 2ra
2RA 2A plus 2A 4A 2RA plus 2RA 4RA 4RA இங்க பாருங்க அது அப்படியே போடுங்க R square minus A square whole square இப்ப இந்த R and A வந்து கம்பேர் பண்ண போறேன் R comparing R and A factors எது ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியும் இங்க A பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஸ்மாலர் தென் R ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சார்ஜ் மைனஸ் அந்த சார்ஜ் பிளஸ் எலக்ட்ரிக் டைபோல் சொன்னோம் இதுல ஹாஃப் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஏங்கிறது பட் சென்டர் ஆஃப் தி எலக்ட்ரிக் டைபோல் டு தி பாயிண்ட் C வரைக்கும் உள்ளது R அப்ப R என்னைக்கும் பிகரா இருக்கும் A ஸ்மால் 2A சொல்லவே இல்ல A ஸ்மாலர் அப்ப R கூட A கம்பேர் பண்ணும்போது A இஸ் வெரி மச் ஸ்மாலர் தென் R அதனால A is negligible நம்ம இதை நெக்லெக்ட் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் A ஸ்மாலர்ல consider as 0.1 R is bigger 1 அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க R square minus A square R square 1 square minus 0.1 the square 1 minus 0.1 into 0.1 0.01 so 1.00 0.01 எடுத்தோம்னா 0.99 rounding பண்ணா it becomes 1 தான் அப்ப R square minus A square உடைய வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு 1 தான் வருது 1 is nothing but R ஓகேவா அதனால R square minus A square we can consider as R square சொல்லலாம் ஏன்னா R square becomes 1 தான் உங்களுக்கு R becomes 1 னா R square becomes also உங்களுக்கு 1 தான் அதனால R square நம்ம என்ன முடியுங்க R square மட்டும் வச்சுட்டு A நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம் A உடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப லீஸ்ட் வேல்யூவா இருக்கனால அதோட வேல்யூ வெளில போறதுனால பெரிய ஒரு மாற்றம் ஏற்படாது இது சிம்பிளிஃபிகேஷனுக்காக பண்றது இது எக்ஸாக்ட்ல வராது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது இது ரிமூவ் பண்றதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வராதுங்க பண்றது சோ Q by 4 pi epsilon naught 4RA so R square இந்த A square நம்ம எடுத்துடலாம் so R square the whole square so Q by 4 pi epsilon naught 4RA by R power 4 இந்த ஒரு R இது கேன்சல் பண்ணுங்க ரிமைனிங் 3 பாருங்க E that is equal to Q by 4 pi epsilon naught 4A by RQ இந்த 4 டிவைட் பண்ணி சேஞ்ச் 2 plus 2 எழுத போறேன் Q by 4 pi so split up பண்ணும்போது 4 split up பண்ணும்போது 2 into 2 2 2s are 4 ஏன் பாருங்க so Q by 4 pi epsilon naught 2 into 2 into A by RQ உங்களுக்கு மேலே எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் சொல்லிருக்கேன் உங்களுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா என்னன்னா P வெக்டார் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா it's a product of the magnitude of any one of the charge and its distance இதுதான் உங்களுக்கு electric dipole momentங்கிறது so instead of the Q and 2A என்ன பண்ணலாம் நம்ம 2 remaining 2 P vector by 4 pi epsilon naught RQ so E சொல்லமா இல்லையா 2P by 4 pi epsilon naught RQ இது எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் E vector E is electric field is vector quantity 1 by 4 pi epsilon naught 2 P vector by RQ இதுதான் ஆக்சியல் லைன் ஒரு ஆக்சியல் லைன்ல எலக்ட்ரிக் டைபோலுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ எலக்ட்ரிக் டைபோலுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ ஓகே थैंक यू